ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு போடவும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அதையும் போட்டு அதை நல்லா பொன்னிறமாட்டு பொரிய விட்டு எடுப்போம். இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கடுத்து ஒரு 2 சின்ன பல்லாரியை எடுத்து நீட்டமாட்டு வெட்டி அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். பல்லாரி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்குவோம். வதக்கிக்கிட்டு ஒரு 3 பல் வெள்ளைப்பூடு அதையும் கொஞ்சம் நச்சு அதையும் அதுக்கு கூட போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் கூட பல்லாரி நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அடுத்து ஆச்சி குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2-3 டீஸ்பூன் போல் போட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுப்போம். அந்த மசாலா நல்ல எண்ணெயில் வதங்கினதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் அந்த மசாலா கூட போட்டு நல்லா கலக்கி கட்டி இல்லாமல் எடுப்போம். அந்த மசாலா நல்லா இப்போ கொதிச்சாச்சு. கொதித்த உடனேயே மாங்காய் பச்சை மிளகா போட்டு அதையும் ஒரு நிமிஷம் அப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவு மீனையும் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். திரும்பவும் தேவையான அளவு கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம தேங்காய் ஜீரகம் இந்த 2ஐயும் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இந்த குழம்பு கூட போட்டு நல்லா கொதிக்க வைப்போம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் விட்டு கலக்கி வச்ச பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வைப்போம். குழம்பு நல்லா கொதித்து நம்ம அந்த எண்ணெயெல்லாம் மேலே படிஞ்சு தண்ணியாட்டு வரும்போது நம்ம குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. பாய்.